திமுகவில் கட்சியோட சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி 110 மாவட்ட செயலாளர் நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்குது. நம்ம தினமும் ஒரு மாவட்டத்தில் யார் மாவட்ட செயலாளராக வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் அதாவது 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு தான் அறிவிச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை 5 தொகுதி இருக்குது. அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. இப்போ இந்த 5 தொகுதிகளில் எப்படி 2 பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போதைக்கு இருக்கக்கூடியது வந்து திருநெல்வேலியில் வந்து பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2ஐயும் சேர்த்து வந்து அப்துல் வஹாப் மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு. இடையில் ஒரு பிரச்சனையில் மைதீன் கான் முன்னாள் அமைச்சர் அவரை வந்து பொறுப்பாளராக நியமிச்சுட்டு திரும்ப அப்துல் வஹாப்பே மீண்டும் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. அதே போல் ஆவடையப்பன் வந்து ஒரு காலத்தில் திருநெல்வேலியை கட்டியாண்ட ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிமுகவில் கருப்பசாமி பாண்டியன், திமுகவில் ஆவடையப்பன், ஆனாவுக்கும் காணாவுக்கும் தான் கடுமையான போட்டி அப்படிங்கிற அளவுக்கு தெரிக்க விட்ட ஒரு மாவட்டம் வந்து திருநெல்வேலி மாவட்டம். அந்த மாவட்டத்தில் வந்து ஆவடையப்பன் வந்து ஒரு காலத்தில் 11 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளராக இருந்தார். 96லலாம் 10 தொகுதி ஜெயிச்சது. அப்படி ஒரு கெத்தாக இருந்த ஆவடையப்பன் வந்து இன்றைக்கி திருநெல்வேலியில் ஒரு தொகுதியும் தென்காசி மாவட்டத்திலேருந்து ஒரு தொகுதியும், அதாவது ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் 2க்கும் சேர்த்து மாவட்ட செயலாளர் இருக்கார். அம்பாசமுத்திரம் மட்டும்தான் திருநெல்வேலியில் வரும், ஆலங்குளம் வந்து தென்காசி மாவட்டம். இப்போ ஒரு தொகுதிக்கு மட்டும் இருக்கும்போது ஆவடையப்பன் வந்து மாற்றப்படுறாரு. ஏன்னா 3 முறைக்கு மேல் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதியும் அவருக்கு பொருந்தது. 80 வயசுக்கு மேலே ஆனவங்க அப்படிங்கிறதுனால 70 வயசுக்கு மேலே ஆனவங்க இருக்கக்கூடாது. ஆவடையப்பன் வந்து 80 வயசு தாண்டிடுச்சு. அவர் முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிறதா இருந்து ஆண்டு அனுபவித்தவர். அவர் வந்து இப்போ மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து தூக்கப்பட்டு மாநில பொறுப்புக்கு போகிறதுனால அந்த மாவட்ட செயலாளர் பதவி வந்து காலியாகுது. புதுசாக வந்து கிரஹாம்பல் அவர் வந்து மாவட்ட தலைவராக இருந்து அப்புறம் மாவட்ட பொறுப்பாளராக வந்து மாவட்ட செயலாளராக இப்போ இருக்கிறாரு. ராதாபுரம், நாங்குநேரி தொகுதியை வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போது அந்த பதவி வந்து கிரஹாம்பல் அப்படியே தொடருவாரா இல்லை மாற்றப்படுவாரா அப்படின்னு. ஏன்னா வந்து திருநெல்வேலி அப்படின்னாலே KVK சாமி, KP கந்தசாமி, வைகோபால்சாமி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள் இருந்த இடம். அதே போல் மற்ற கட்சிகளில் பார்த்தோம் அப்படின்னா இவர் தனுஷ்கோடி ஆதித்தன், PH பாண்டியன், நம்ம தென்காசி முருகேசன், இந்த மாதிரி பெரிய ஆளுமைகள்லாம் இருந்த ஒரு மாவட்டம் திருநெல்வேலி. அப்படிப்பட்ட இடத்துல யார் இப்போ வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு கடுமையான போட்டி இருக்குது. நாங்குநேரி, ராதாபுரம் ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. இங்கே அப்பாவு, கிரஹாம்பல் 2 பேருக்குமான போட்டியில் அப்பாவு மகன் அலெக்ஸ் கூட வரலாம், கிரஹாம்பல் வரலாம். நாங்குநேரியில் வந்து ஆரோக்கிய எட்வின் இளைஞரணியில் இருக்கிறாப்புல அவரோ அவங்களுடைய மனைவி நாங்குநேரி சேர்மன் அவங்களே கூட வரலாம். அந்த மாதிரி இருக்குது, கடுமையான போட்டி. அதே போல் திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருநெல்வேலி, பாளையங்கோட்டை சேர்த்து வந்து சிறுபான்மை சமூகம் அப்படின்னு சொல்லி இவர் அப்துல் வஹாப் இருக்கிறாரு. மாலைராஜா கடுமையாக போட்டி போட்டார் முன்னால் பதவிக்கு வர்றதுக்கு. ஏன்னா மாலைராஜா அவங்க அண்ணன் வந்து தச்சை கணேஷ்ராஜா அவர் வந்து அதிமுக மாவட்ட செயலாளர் இருந்தார். அப்போ 2 கடுமையான போட்டியில் வந்து அப்துல் வஹாப் ஜெயிச்சு வந்தார். இப்போ அந்த இடத்த யார் பிடிக்க போகிறா அப்படிங்கிறது ஒரு போட்டி. சிறுபான்மை சமூகத்திலேருந்தே வருவாங்களா இல்லை வேறு கம்யூனிட்டிலேருந்து வருவாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா மாநகர செயலாளர் வந்து சுப்பிரமணியம் இருக்கிறார். சுப்பிரமணியம் வந்து பிள்ளைமார் சமூகம். இப்போ அந்த மாநகர செயலாளர் போஸ்டிங்கை தூக்க போகிறாங்க. ALS வந்து MLAவாக இருந்தார். இப்போ இந்த போஸ்டிங்க்கு யார் வர்றா அப்படிங்கிறது. இந்த அம்பாசமுத்திரம் தொகுதி தான் கேள்விக்குறியாக இருக்குது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதை தனியாக வச்சுருப்பாங்களா அல்லது கிரகாம்பல் மாவட்டத்தோடு சேர்த்துருவாங்களா அப்படிங்கிறது ஒன்று. இல்லை இப்போது இருக்கிற மாதிரி தென்காசியிலையும் 5 தொகுதி தான் இருக்குது. அப்போ தென்காசியில் இருக்கக்கூடிய ஆலங்குளத்தையும் திருநெல்வேலியில் இருக்க அம்பாசமுத்திரத்தையும் சேர்த்து ஒரு மாவட்ட செயலாளர் வருவாரா அப்படின்னு. இதில் வந்து இவர் ஆவடையப்பன் இருக்கிறார். ஆவடையப்பனுடைய பையன் பிரபாகரன் அவரே கூட மாவட்ட செயலாளராக வரலாம். ஏன்னா அவங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதிமுகவிலேருந்து புதுசாக வந்துருக்கக்கூடிய பால் மனோஜ் பாண்டியன் அவர் வந்து அவங்க அப்பா காலத்திலேருந்து PH பாண்டியன் காலத்திலேருந்தே அந்த சேரன் மகாதேவி, ஆலங்குளம் அந்த தொகுதியில் செல்வாக்காக இருந்தவங்க. அப்போது மனோஜ் பாண்டியன் வர்றாரா அப்படிங்கிறது ஒன்று. அப்படி இல்லாமல் கணேஷ்குமார் ஆதித்தன் அப்படின்னு அவர் தேமுதிக முன்னால் இருந்தார். 5-6 வருஷத்துக்கு முன்னாலே திமுகவில் வந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர். கணேஷ்குமார் ஆதித்தனுக்கும் அந்த அம்பாசமுத்திரம் தொகுதியை முன்னிலைப்படுத்தி மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. இதில் என்னென்னா நாங்குநேரி, ராதாபுரம் தொகுதிக்கு வந்து நாடார் சமூகத்துக்கு போயிடும். அப்போது இந்த அம்பாசமுத்திரம் தொகுதி வந்து மறவர் சமூகத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு. ஏன்னா ஆவடையப்பன் வந்து அந்த ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கே மறவர் சமூகத்திலேருந்து மாவட்ட செயலாளராக இருந்தவர். அப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒரு மறவர் சமுதாயத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா கன்னியாகுமரியிலேயோ தூத்துக்குடியிலேயோ அப்படியான வாய்ப்பு இருக்காது, விருதுநகர்லேயே இருக்காது. தேனி, திண்டுக்கல் பக்கம் போயிட்டோன்னா அங்கே தேவர் கம்யூனிட்டிலே இன்னொரு பிரிவாக வந்துடும். அப்போ மறவர் சமூகத்துக்கான வாய்ப்பு ராமநாதபுரத்துலேயும் திருநெல்வேலியும் தான் இருக்கும். அப்போ திருநெல்வேலியில் கண்டிப்பாக ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ திருநெல்வேலிக்குள்ளே நிறைய போட்டிகளும் இருக்குது. ஏன்னா முன்னாள் MP இருந்த ஞான திரவியம்,
முன்னாள் மேயராக இருந்த விஜிலா சத்யானந்த், இந்த மாதிரி கடுமையான போட்டிகளும் இருக்குது. இவங்களையெல்லாம் தாண்டி இளம் தலைமுறை யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது அந்த போட்டியில் தெரியும். அலெக்ஸ் அப்பாவு, அப்துல் வஹாப், விஜிலா சத்யானந்த், ஏஎல்எஸ் லட்சுமணன், பேச்சு பாண்டியன், சுப்பிரமணியன், கிட்டு என்ற ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு, முன்னாள் மேயர் சரவணன், மனோஜ் பாண்டியன், கணேஷ்குமார் ஆதித்தன், ஆரோக்கிய எட்வின், கேகேசி பிரபாகரன், ஆவடைப்பன் மகன் பிரபாகரன், இந்த மாதிரி பெரிய போட்டிகள் இருக்கக்கூடிய அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் யார் ஜெயிக்க போகிறா, யார் வரப்போகிறா அப்படிங்கிறது. ஏன்னா கிளை செயலாளர் தேர்தலுக்கு முடிஞ்சு அடுத்து ஒன்றிய செயலாளர் 30,000 ஓட்டுக்கு ஒரு ஒன்றியம், அப்படி வரும்போது அந்த ஒன்றிய செயலாளர் சேர்ந்து மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. திருநெல்வேலியில் அந்த 3 மாவட்டங்கள் பிரித்தாங்க அப்படின்னா 3க்கும் 3 வெவ்வேறு பிரிவினரை சேர்ந்தவங்க மாவட்ட செயலாளர் வருவாங்க. அது யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்றிய செயலாளர்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க. அது யார் அப்படிங்கிறது கனிமொழி எம்பி அவங்க முடிவு பண்ணுவாங்களா, உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்ணுவாங்களா, இல்லை கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினை நேரடியாக தலையிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா நெல்லை அப்படின்னாலே தொல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி சொல்லியிருக்காரு. அப்படி பிரச்சனைக்குரிய அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் யார் மாவட்ட செயலாளர் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தேர்தல், உட்கட்சி தேர்தல் நெருங்கும் போது இன்னும் நம்ம கள நிலவரத்து அடிப்படையில் அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்குறோம். நாளைக்கு இன்னொரு மாவட்டத்தில் யார் மாவட்ட செயலாளர் திமுகவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.